पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இதுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஈஸ்வர தத்துவத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரிச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரிப்பீட் பார்த்தீங்கன்னா எங்க இருந்துன்னா 7வது சாப்டர் 8வது சாப்டர்ல நிறைய ஸ்லோகங்கள் இந்த 9வது சாப்டர்லயும் ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும். நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விசிருஜாம்யகம். எல்லா பூத்தங்களும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரகிருதியில பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, கல்பத்தோட முடிவில் இந்த கல்ப காலம் சம்ஹாரத்தை அடையும் போது கல்பக்ஷயே எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரகிருதியில் லயத்தை அடைகின்றன. திரும்ப பார்த்தீங்கன்னா பிரகிருதியோட ஸ்டார்டிங்ல ஆதியில பார்த்தீங்கன்னா பிரகிருதாதோ பிரகிருதி இந்த கல்பத்தோட ஆதவுல ஆதி காலத்துல கல்பத்துல இது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரகிருதியிலிருந்து நான் சிருஷ்டி செய்கின்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்கேன். இது அப்படியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா போன அத்தியாயத்துல 8வது அத்தியாயத்துல 18, 19 2 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 18வது ஸ்லோகத்துல 8, 18ல பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், அவ்யக்தாத் வியக்தய சர்வாஹ பிரபவந்த்யகராகமே ராத்ரியாகமே பிரலீயந்தே தத்ரைவாவ்யக்த சஞ்ஞகே. அப்படியே இருக்கு. அவ்யக்தாத் வியக்தய சர்வா பிரபவந்தி அகராகமே. பகல் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது பிரம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 800 மொத்தம் பார்த்தீங்கன்னா 432 கோடி வருஷம் ஆகும்போது 1000 சதுர்யுகங்கள் தேவயுகங்கள் 1000 தேவயுகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச பிறகு காலையில ஸ்டார்ட் ஆகும்போது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வியக்தி ஆகுது, வெளிப்படுகிறது. வெளிப்படாத அவ்யக்தம்ன்ற தத்துவத்திலிருந்து காலையில என்ன ஆகுது அப்படின்னா இது எல்லாம் சிருஷ்டி காலத்துல வெளிப்படுகின்றது. எப்படி நமக்கு எப்படியோ அப்படியேதான். நல்லா மனசுல வச்சுங்க. நம்ம தூக்கத்திலிருந்து பேக்கப் ஆகும்போது என்ன ஆகுது, தூக்கத்துல ஒன்றும் இல்லைன்னு சொல்றோம். அந்த ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு பேர் தான் அவ்யக்தம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல தேச கால வஸ்துக்கள் எதுவுமே இல்லை. அப்ப நம்ம எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் தெரியலன்றதுல எல்லாம் லயமாகி ஒன்னும் இல்லாம இருந்துச்சு. அப்போ ஸ்டார்டிங் ஆகுது, டெய்லி வேக்கப் ஆகிறோம். இந்த டெய்லி வேக்கப் ஆகும் போது என்ன ஆகுது, அவ்யக்தத்திலிருந்து வெளிப்படாததுல இருந்து நம்மளோட புத்தி மனசு இந்திரியம் இந்த தேகம் இந்த ஜெகத்தெல்லாம் வெளிப்படுகிறது. இதுக்கு என்ன பேரு, வியக்தம்னு பேர். அவ்யக்தத்திலிருந்து வியக்தையா சர்வாக எல்லாம் வெளிப்படுகிறது. பிரபவந்தி அகராகமே. பகல் பொழுது வரும்போது இது எல்லாம் வெளிப்படுகிறது. திரும்ப என்ன ஆகுது, ராத்திரியாகமே. இன்னைக்கு ராத்திரி நம்ம தூங்க போவோம். இப்ப இந்த உலகத்தெல்லாம் பார்க்கிறோம், இது எல்லாம் இருக்கு. என்னுடைய தேகம் இருக்கு, இந்த ஜெகத் இருக்கு, எல்லாம் பார்க்கிறோம். இது எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ராத்திரியாகமே. நம்ம திரும்ப ராத்திரிக்கு போகும்போது என்ன ஆகும், எல்லாம் லயத்தை அடைகிறது. ராத்திரியாகமே பிரலீயந்தே.
தத்ரஏவ அவ்யக்த சஞ்ஞகே. எங்க போய் சுவாமி லயமாகுது? அப்ப நான் எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே தான் லயமாகுது. எங்க இருந்து காலையில வேக்கப்பானோ ஒன்னும் தெரியலன்றதுல இருந்து இது எல்லாம் வெளிப்பட்டது. திரும்ப எங்க லயமாகும்? அந்த ஒன்னும் தெரியலன்றதுல தான் போய் லயமாகும். அப்ப அந்த ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு பேரு அவ்யக்தம்னு பேரு. இதுக்கு அந்நியமா யார் சுவாமி இருக்கா அப்படின்னா, நான் சுகமா தூங்குனேன் அப்படின்னு ஒரு பெர்சன் தூக்கத்துல இருக்கும். இந்த நான் சுகமா தூங்குனேன்னு சொல்லக்கூடிய அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டியில சொல்லும் போது அதுதான் பிரம்மம்னு பேரு. அந்த பிரம்மம் சொல்லலாம், ஈஸ்வரன் சொல்லலாம், ரெண்டும் பேதம் இல்லை. அந்த ஈஸ்வரன் என்ன பண்றார்? அவர் தனியா இருக்கார், பிரம்மஸ்வரூபமா இருந்துகிட்டு என்ன பண்றார்? அவருக்கு பக்கத்துல இருக்கிற இந்த அவ்யக்தம்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா மாயா தத்துவம். அப்ப கிரியேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாயையிலிருந்து கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அவ்யக்தம்னு பேரு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியேஷன் எல்லாமே அவ்யக்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா லயத்தையும் அடைகின்றன. இதான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன். நம்ம இண்டிவிஜுவல்ல என்ன நடக்குதோ இதேதான் பிரம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. என்ன வித்தியாசம்? நம்மளோடது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 மணி நேரம் வேக்கப்ல இருக்கும், ஒரு 8 மணி நேரம் தூங்கி போறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலம், அவரோட காலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. 432 கோடி வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போறேன், இவ்வளவுதான். ஆனா வித்தியாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த டிஃபரன்ஸும் இல்லை. மினியேச்சர், நம்ம எல்லாமே விராட்டோட மினியேச்சரா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8:18 மட்டும் இல்லாம 8:19 சொல்றார். 8:19 பாத்தீங்கன்னா தெரியும், பூத கிராம சயேவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்திரியாகமே அவச பார்த்த பிரபவந்தியகராகமே. ரொம்ப அருமையான ஸ்லோகம் இருக்கு 8:18-19. பூத்த கிராம சயேவாயம், இந்த அதே பூத்த கிராமங்கள் இப்ப நம்ம பகல்ல பாக்குறோமே, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப உண்டாயி 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 டெய்லி நம்ம டெய்லி வேக்கப் ஆகிட்டே இருக்கிறோம்ல. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து டெய்லி வேக்கப் ஆகிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பூத்த கிராமங்கள் எல்லாம் டெய்லி உண்டாகிற மாதிரியே பிரம்மாக்கு என்ன ஆகுது? பிரம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்மளோட டெய்லி வேக்கப் ஆகிற மாதிரி பிரம்மாக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் நடந்துகிட்டே இருக்கு பகல் பொழுதுல. அதே நேரத்துல பூத்வா பூத்வா உண்டாய் உண்டாய் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராத்திரி ஆகும் போது லயத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம டே டு லைஃப்ல நம்ம என்ன நடக்குதோ இதேதான் பிரம்மாக்கு நடக்குது. ராத்திரியாகமே அவச பார்த்த, ராத்திரி ஆகும் போது நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அவசக அப்படின்னா எந்த ஒரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வசமே இல்லாமல் நல்ல பொங்கலை சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல உளுந்த வடையும் பொங்கலும் நல்ல டால்டா போட்டு சாப்பிட்டு முடிச்சோம் அப்படின்னா நம்ம வசம் நமக்கு இருக்க மாட்டேங்குது. காலையில இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:30 மணிக்கு நல்லா சாப்பிட்டோம்னு வச்சுங்க, ஒரு 2 வடையும் உளுந்த வடையும் ஒரு நல்லா பொங்கல் வந்து 1.5 பொங்கலையும் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருது. நமக்கு வசம், நம்ம வசமா முழிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. இல்ல எது இழுத்துக்கிட்டு போகுது சுவாமி, எது என்ன லயப்படுத்துது அப்படின்னா நம்மள வசமே இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? அந்த அவ்யாக்கிருதம் அவ்யக்தம்னு சொல்லக்கூடியது இழுத்துக்கிட்டு போயிடுது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பிரபவத்தி அகராகமே எல்லாம் திரும்ப உண்டாகுது. வேக்கப் ஆகும் போது எல்லாம் உண்டாகுது. அப்ப அந்த அவ்யக்தத்துல தான் எல்லாம் சென்றடைகிறது, திரும்ப அவ்யக்தத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லி முடிச்சிருக்கு. இப்ப வந்து வந்துருங்க இங்க. அப்ப நேத்து ஸ்லோகம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 7வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்கும். ஏவம் அவித்யா லட்சணம். இந்த அவ்யாக்கிருதம் அவ்யக்தம்னு சொல்றோம் பாத்தீங்களா, வெளிப்படாத தத்துவம் மாயா. அவ்யக்தம்னாலும் அவ்யாக்கிருதம்னாலும் மாயானாலும் பிரகிருதின்னு சொன்னாலும் மூல பிரகிருதின்னு சொன்னாலும் பிரதானம்னு சொன்னாலும் இது எல்லாம் ஒன்னும் தெரியல அப்படின்னு நம்ம தூக்கத்துல சொல்றோமே, அந்த ஒன்னும் தெரியலன்ற தத்துவத்துக்கு தான் இத்தனை பேர் வச்சிருக்கு. அதுக்கு என்ன சுவாமி ஒன்னும் தெரியலன்றதுக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் தெரியல அப்படின்னா அங்க ஏதாவது இருந்துச்சா? ஒன்னும் இல்லை.
ந வித்தியதே அஸ்மின், அதன் இடத்துல ஒண்ணுமே இல்லை, அதனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா அப்படின்னு பேர். ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம், ஒண்ணும் இல்லை, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா அவித்யா அப்படின்னு பேரு. அதனால்தான் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் 8வது ஸ்லோகத்துக்கு ஆதி ஆரம்பிக்கிறார், ஏவம் அவித்யா லக்ஷணாம், இந்த விதமா அவித்யாவை லட்சணமாக உடையதிலிருந்து. என்னது அவித்யா லட்சணத்திலிருந்து? என்னது அவித்யான? என்னது நல்லா புரிஞ்சுக்கணும். தூக்கத்துல நமக்கு என்ன இருந்துச்சு? ஒன்னும் தெரியல. அதுதான் பிரகிருதி, அதுதான் மூல பிரகிருதி, அதுதான் மாயா. அது என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஆச்சாரியர் 9வது ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய, பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனః புனः, விஸ்ருஜாமி புனः புனः பூதக்ராமமிமம் கிருத்ஸ்னம், பூதக்ராமம் இமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதேர்வசாத், அவசம் பிரகிருதேர்வசாத் பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனः புனः பூதக்ராமமிமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதேர்வசாத். பிரகிருத்தேகே, பிரகிருதினா பாருங்க, போன ஸ்லோகத்துல அவ்யக்தம்னு போட்டிருந்துச்சு. அவ்யக்தத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் 8:18 வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தத்துல இருந்து வெளியில வந்துச்சு, வியக்தமாச்சு, திரும்ப அவ்யக்தத்திலேயே லயமாச்சுன்னு சொல்லிச்சு. அவ்யக்தம்னாலும் பிரகிருதினாலும் ஒண்ணு. பிரகிருதினா காரணம், சில இடத்துல மூல பிரகிருதின்னு சொல்லப்படும், மூல காரணம். அந்த பிரகிருதி இன்னொரு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். இந்த மாயைக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா பிரகிருதி என்று அறிந்து கொள்வாயாக. மாயையை உடையவனை மாயாவி, அந்த மாயாவி யாரு? பகவான் ஈஸ்வரன் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர மந்திரம் இருக்கு. அப்ப பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் இங்க என்ன எடுக்கணும்? மாயா. பிரகிருதியை வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதேகே வசாத், பிரகிருதியினுடைய வசப்பட்டு, வசாத்து என்ன ஆகுதுன்னா அவசம் இமம் கிருத்ஸ்னம் பூதக்ராமம், பிரகிருதிக்கு வசப்பட்டதாக. அவசம்னா என்ன அர்த்தம்? வசம், தன் வசம் இல்லாமல். அப்ப தன் வசம் இல்லாமல்னா என்ன அர்த்தம்? பிரகிருதிக்கு வசப்பட்டு. நல்லா தூக்கம் வருது. வேதாந்தம் சின்ன வயசுல எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட வேதாந்தம் சொல்லுவேன், மணிக்கணக்கா. எனக்கு பேசி பேசியே வேதாந்தம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்களே, 10 மணி 11 மணி வரைக்கும் வேதாந்தம் பேசிக்கிட்டே இருப்போம். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆன்னு தூங்கி போயிடுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா தனியா நிற்பாங்க, எல்லாம் தூங்கி போயிட்டாங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மெதுவா 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 வசமில்லாமல், தன் வசமில்லாமல். அப்ப யாருக்கு வசப்படுறாங்க சுவாமி? அந்த ஒன்னும் தெரியலன்ற அவ்யாக்கிருத்தம் இருக்கே, அதுதான் பிளாக் ஹோல் நம்ம சொல்றோம். அது என்ன பண்ணுது? அவ்வளவு ஆகர்ஷண சக்தி இருக்கிறது. அது என்ன பண்ணுது? தன் வசப்படுத்தி கொண்டு. நீங்க பிளாக் ஹோலை பத்தி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா அந்த எட்ஜ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பிளாக் ஹோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ் இருக்கான். ஒரு கிளாஸ் டம்ளரோட அந்த விளிம்பு மாதிரி ஒரு டம்ளர் இருக்குன்னா டம்ளரோட எண்ட் இருக்குல்ல, எட்ஜ் இருக்குல்ல, இதே மாதிரி அந்த எட்ஜில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நீங்க அந்த ரேடியஸ்குள்ளார வந்தாவே அந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை ஆக்கர்ஷணம் பண்ணி உள்ள இழுத்து போட்டுக்கும். எத்தனை பெரிய நட்சத்திரங்களா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், எது வந்தாலும் அது இழுத்து உள்ள போட்டுக்கும். இப்ப அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொங்கல் சாப்பிட்டாலோ இல்ல ராத்திரியில மத்தியானத்துல வேதாந்தம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேதாந்தம் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிளாக் ஹோல்னு சொல்லக்கூடிய அவ்யாக்கிருத்தத்துக்கு எட்ஜில் வந்தோன்னு வச்சுங்க, லைட்டா வந்தா கூட போதும், உள்ள இழுத்து நம்மளை வந்து சுவாகா பண்ணிக்குது. அப்ப தன் வசம் இல்லாமல் போய் விடுகின்றோம். தூக்கத்துல தன் வசம் இல்லாம போயிடுறோம். ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நானும் ஒரு சுவாமியும் டிராவல் பண்றோம். ரொம்ப அகங்காரி அவர். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நான் தான் பெரிய ஆள், நான் தான் ஈஸ்வரன்ற மாதிரி அவர் இருப்பார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிக்கெட்ல வந்து ஆர்ஏசி கிடைச்சது. டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகல. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி ஃபுல்லா காலியா இருக்கு. நாங்க போற பெட்டி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம கூட்டமா உட்கார்ந்துருக்கோம்.
நான் நின்றுக்கிட்டே இருந்தேன், கன்ஃபார்ம் பண்ணுறேன் சுவாமி அப்படின்னு. டிடி என்ன பண்ணிட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணுற சுவாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டார். ஆச்சு ஒரு 8 மணி ஆச்சு. சுவாமி வந்து அப்படியே கொம்பு மாதிரி நிற்கிறார். ரொம்ப அகங்காரி, நான் இப்படி ஆக்கும் அப்படின்னு. மெதுவா என்னாச்சு, கூட்டம் க்ரௌடு அதிகமாக ஒரு 10 மணி ஆச்சு. இவர் மெதுவா துவண்டு போக ஆரம்பிச்சார். 11 மணி ஆச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவரோட அகங்காரம் என்ன ஆச்சு அப்படின்னு. மெதுவா அப்படியே சாஞ்சார். பக்கத்துல யார் இருக்கா, என்ன இருக்கு, ஒன்றும் தெரியல. நான் சொன்ன ஆரம்பத்திலேயே, சுவாமி உட்காருங்க சுவாமி, பரவாயில்ல, நமக்கு வந்து சர்வாத்ம பாவம் இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான் சுவாமி, உட்காருங்க சுவாமி, நான் சன்னியாசி ஆக்கும் அப்படின்னு விரைச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சன்னியாசின்ற இடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் தூக்கம் வர மெதுவா கீழே உட்கார்ந்தார். மெதுவா சாய்ந்தே விட்டார். தான் யாருன்னே அவருக்கு தெரியுது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா காலையில வேக்கப் ஆகும்போது நான் சன்னியாசி அப்படின்னு எந்திரிச்சு நின்றுட்டு, அப்ப என்னாச்சு அப்படின்னா, அந்த தூக்கம் வரும்போது நமக்கு அகங்காரம் எல்லாமே என்ன ஆயிடுது, எல்லாம் இல்லாம போகுது. பிருகதாரண்யத்தை சொல்லுது, மசக்கோ நாஸ்தி, சிம்ஹோ நாஸ்தி, பிராமணோ நாஸ்தி, ந மாதா ந பிதா. அப்பா இல்ல, அம்மா இல்ல, சிங்கம் இல்ல, கொசு இல்ல. அப்ப யார் சுவாமி? பிராமணன் இல்லை, சாண்டாளன் இல்ல, கிரகஸ்தன் இல்ல, சன்னியாசி இல்ல. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் நான் ரொம்ப அகங்காரமா இருந்தனே, இது எல்லாத்தையும் அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரகிருதி அந்த எட்ஜில வந்தோனையே உங்களை ஆக்கர்ஷணம் பண்ணி உள்ளுக்குள்ளார போட்டு அழுத்தி ஒன்னும் தெரியல அப்படின்னு கொண்டு போகுது. அப்ப அந்த தூக்கத்துக்குள்ளார போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போச்சுன்னே தெரியல. இந்த தேகாதிகளோட அபிமானம் எல்லாம் போயிடுது. போனதுக்கு பிறகு பிரகிருதியும் அந்த பிரகிருதி அது மாதிரி. நமக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலதான் வித்தியாசம். நம்ம பிரகிருதிக்கு வசப்பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளார போயிட்டே இருக்கிறோம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா மமமாயான என்ன அர்த்தம்? அவரோட இன்ஸ்ட்ருமெண்டா, அவருக்கு வசப்பட்டதா அவருடைய மாயா இருக்கு. நம்ம மாயைக்கு வசப்பட்டு இருக்கோம். பகவான் மாயைய இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்றார். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகிருதியில வந்து லயமாகிறது இல்ல. லயமாகாம என்ன பண்றார்? பிரகிருதிம் அவஷ்டபிய, தன்னுடைய சொந்த பிரகிருதியை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கார்? தன்னுடைய பிரகிருதியை வசப்படுத்தி கொண்டு, அவஷ்டபியன பிடிச்சுக்கிட்டு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிடிச்சு ஹேண்டில் பண்ற மாதிரி, அவஷ்டம்பனம் அப்படின்னா நல்லா பிடிச்சுக்கிட்டு வசப்படுத்தி என்ன பண்றாரு அப்படின்னா, புனக திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பூத்த கிராமம், பூத்த கிராமம், இந்த மொத்த பூத்த கூட்டத்தையும் சமுதாயத்தையும் கிருத்ஸ்னம் சொல்லிட்டாரு. கிருத்ஸ்னம்னா பூரணமா இந்த கிரியேஷன்ல எதெல்லாம் இருக்கோ எல்லா ஜீவராசிகளையும் பூரணமா என்ன பண்றாரு அப்படின்னா, புனக விசுருஜாமி, நான் சிருஷ்டி செய்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்லி முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மெல்லாம் வசம் இல்லாம என்ன ஆயிடுறோம்? அதுக்குள்ளார போயிடுறோம். பகவான் என்ன பண்றார்? டெய்லி காலையில என்ன பண்றார்? சிருஷ்டியோட ஆதி காலத்துல அந்த பிரகிருதியிலிருந்து திரும்ப பகவான் இதை எல்லாத்தையும் கிரியேஷன் பண்றார். எங்க இருந்து வருது? நல்லா புரிஞ்சுக்கணும். மாயையிலிருந்து வெளியில வர்றது, மாயையிலிருந்து வெளிவரக்கூடிய எல்லா மாயா வஸ்துக்கள். அப்ப ஒரிஜினல் யாரு அப்படின்னா பகவான் ஒரிஜினல் கான்சியஸ்னஸா இருக்கார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது அவர் உருவாக்குற அந்த கிரியேஷன் எல்லாமே எங்க இருந்து உண்டாச்சு? மாயையிலிருந்து உண்டாச்சு. அப்ப இப்பவும் நமக்கு உள்ளார எது இருக்கு அப்படின்னா, நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்கேன். டெய்லி நான் நம்ம சதா சொல்லிட்டே இருக்கமே. இந்த நான் தூங்குறது இல்ல, இந்த நான் அப்படியே தான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாயிக்கமா இருக்கு. திரும்ப மாயையில லயமாகுது, திரும்ப மாயிலிருந்து உற்பத்தி ஆகுது. இந்த தேகாதிகள், இந்த ஜெகத்தெல்லாம் மாயிக்கம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. இதுக்கு பக்கத்துல 8:19 போட்டுக்கிட்டீங்கன்னா, போன ஸ்லோகத்துல 8:18 போட்டுக்கலாம். போன ஸ்லோகம் 8:18, இந்த ஸ்லோகம் 8:19 போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாஷ்யக்காரர் சொல்றார் பிரகிருதிம், ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றார் பிரகிருதி. பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போதே பிரகிருதின்னு ஆரம்பிக்கிறார். பிரகிருதினா என்ன சுவாமி?
அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் சொல்றாரு ஸ்வாம். ஸ்வாம்னா ஸ்வகீயாம், என்னுடைய பிரகிருதின்ற. பக்கத்திலேயே ரெஃபரன்ஸ் போட்டுங்க, 7:14 போட்டுங்க. 7:14 பாஷிகார் கிருஷ்ணர் சொல்லும்போது சொல்ற தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமே வயே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. 7:14 சொல்றார் தெய்வீகேஷா குணமயி, என்னுடைய தேவனாகிய என்னுடைய சம்பந்தத்தை உடையது. திரிகுணாத்மிகா மாயா, குணமயி 3 குணங்களை உடைய மாயா. அதை கடந்து போறது ரொம்ப கஷ்டம் சுவாமி. ஒரு பொங்கல் சாப்பிட்டாவே தூங்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு பொங்கலை தாண்டி நம்மளால போக முடியலங்க. வெண்பொங்கலை நல்லா டால்டா போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு படுத்துட வேண்டியதுதான், எதுவும் பண்ண முடியாது. அப்போ அது மாதிரி இருக்கும்போது மாயா எப்படிப்பட்டது? திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னும் போது திரிகுணாத்மிகா மாயா பாத்தீங்கன்னா கடப்பதற்கு முடியவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த மாயா தான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு பிரகிருதிம் ஸ்வாம் அப்படின்னா ஸ்வகீயாம், என்னுடைய பிரகிருதியை நான் என்ன பண்ணிட்டேன், அவஷ்டபிய பிடிச்சுக்கிட்டேன். மாயையை நான் செக்குன்னு பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நான் ஒரு பேனாவை நல்லா பிடிச்சு எழுதுறேன். இந்த பிடிச்சுக்கிறதுக்கு பேர் அவஷ்டம்பனம்னு பேரு. மாயையை நான் என்ன பண்ண, நல்லா பிடிச்சுக்கிட்டு என் வசப்படுத்திக்கிட்டு நான் என்ன பண்றேன், வசீகிருத்திய நல்லா வசப்படுத்திக்கிட்டு திரிகுணாத்மிகா மாயாவை விசிறிஜாமினா திரும்ப திரும்ப வெளிப்படுத்துகின்றேன். விசர்ஜனம் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயையில எதெல்லாம் ஒடுங்கி இருந்துச்சோ, லயமாயி இருந்துச்சோ, அதை எல்லாத்தையும் புனக திரும்ப திரும்ப பிரகிருதியிலிருந்து அந்த அவ்வியக்தம் சொல்லக்கூடிய மாயையிலிருந்து திரும்ப திரும்ப நான் என்ன பண்றேன், பிரகிருதித்தகோ ஜாத்தம், திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா விசர்ஜனம் பண்ற அப்படின்னா வெளிப்படுத்துகின்றேன், சிருஷ்டிக்கின்றேன். எதை சிருஷ்டிக்கிறீங்க சுவாமி அப்படின்னா பூத்த கிராமம்னா சமுதாயம், பூத்த சமுதாயம், அசைகின்ற அசையாத எதெல்லாம் இந்த உலகத்தில் அண்ட சராச்சரங்களா இருக்கோ அது எல்லாம் பூத்த சமுதாயம்னு பேரு. உண்டானவைகள் எல்லாம் பூத்த சமுதாயம். இமம் வர்த்தமானம் கிருத்ஸ்னம் சமக்ரம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கமே இந்த கிரியேஷன். இமம்னா இந்த லோகம், இந்த கிரியேஷன். வர்த்தமான காலத்துல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இருப்பது. சமக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருத்ஸ்னம்ன்றதுக்கு அர்த்தம் சமக்ரம், பூரணமா இந்த எல்லா கிரியேஷனையும். என்னன்னு கேட்டீங்கன்னா அவசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யாருக்கும் சாய்ஸ் இல்லை சாமி. உங்களுக்கோ எனக்கோ பாத்தீங்கன்னா எந்த சுவாமி நான் வரமாட்டேன் சுவாமி, பிறக்கவே மாட்டேன் அப்படிலாம் நீங்களும் நானும் சொல்ல முடியாது. யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசம் அப்படின்னா அஸ்வதந்திரம் அவித்யாதி தோஷைஹி. நம்மகிட்ட எல்லாம் அவித்யா தோஷங்கள் இருக்கு. நான் என்ன அறியாம இருக்கேன், என்ன தேகத்தை நான் நினைச்சுக்கிட்டேன், நான் கர்த்திருவத்தோட இருந்தேன், போக்திருத்துவத்தோட இருக்கேன். அப்ப கர்மம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி கர்மங்கள் எல்லாம் பலன் கொடுக்கும் இல்ல சுவாமி. கர்மத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கிறோம். என்ன காரணம்? கர்மத்தோட பலன் இருக்கிறதுனால. சதிமூலே தத் விபாகே ஜாத்தியாயுர் போகாஹா யோகசூத்திரம் சொல்லுது. கருமங்களும் வாசனைகளும் இருக்கின்ற நிலையில், மூல காரணமா கருமங்களும் வாசனைகளும் இருக்கின்ற நிலையில் ஜீவர்களுக்கு என்ன உண்டாகும்? மூல வேர் இருக்கு. மூல வேர் இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? திரும்ப திரும்ப செடி வர்ற மாதிரி நமக்கு திரும்ப திரும்ப பிறப்பும் இறப்பும் நடந்துகிட்டே இருக்கு. எது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் தேகம் இல்லை, நான் பாத்தீங்கன்னா வெறும் சுத்த சைத்தன்யமா இருக்கேன் அப்படின்னு ஒரு அனுபவமானது நமக்கு உண்டாகுதோ, சுத்த சைத்தன்யமா நான் இருக்கேன் அப்படின்னு, அது வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? இந்த கர்மாக்கள் எல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுது? நான் 2 சொல்லியிருக்கேன். கர்மம் வாசனைகள் அப்படின்னு 2 இருக்கு. ஒண்ணு கர்மம் என்ன பண்ணும்? இப்ப நம்ம பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாடம் கேட்கறதுன்றது உட்கார்ந்து கஷ்டப்பட்டு கை காலெல்லாம் மடக்கி உட்கார்ந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு பிரயத்தனம் இருக்கா? இது ஒரு கர்மா என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா புண்ணிய கர்மா. இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து பண்ற இந்த கர்மா என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதியில போய் உங்களுக்குன்னு ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கர்ல பாத்தீங்கன்னா சேவ் ஆகிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, தேன் கூடு மாதிரி அப்படின்னு பிரகிருதியை யோசிச்சு வச்சுக்கோங்க.
அந்த தேன் கூடு மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொரு ஹோல்ஸா தேன் வந்து சேகரமாகுது இல்ல தேனீக்கள். அதே மாதிரி நம்ம பண்ற எல்லா கர்ம பலன்களும் கருமங்களும் என்ன பண்ணுது, போய் அங்க ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாசனைகள் என்ன இருக்கு, ஒரு கர்மா பண்ணும்போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடியில நடக்கிறது ஒரு கர்மா. இப்ப நான் பேசுற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும், உங்க சித்தத்துல வாசனைகளா பதிவுகளா ஆயிட்டே இருக்கும். அப்ப வாசனைகள் எல்லாம் இண்டிவிஜுவல் சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற சித்தத்துல பதிவாகுது. இதே கர்மாக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர், பெரிய ஸ்டோர் ரூம் பண்டார் எது அப்படின்னா அந்த பிரகிருதியில போய் ஸ்டோர் ஆகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலையும் இந்த சமஷ்டி பிராரப்தம் நம்ம சொல்றோம், மொத்த ஜீவர்களுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகுது, எதெல்லாம் மெச்சூரிட்டி ஆகுதோ கர்மாக்கள், அந்த கர்மாக்கு ஏத்த மாதிரி பகவான் என்ன பண்றார் அப்படின்னா அந்த பிரகிருதியிலிருந்து இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு கிரியேஷன் பண்ணும் போதும் அந்த அந்த ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் இந்த ஜீவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பூர்வ வாசனையோட ஜனனம் பண்றாங்க. தேகம் கிரியேஷன், இந்த சூக்ஷ்ம தேகம் வந்து அனாதி காலத்துல இருந்து ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு சூக்ஷ்ம தேகம். அப்ப நம்மளுடைய வாசனைகள் இப்ப என்ன வாசனையோ இதுதான் அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த மனுஷ சரீரம் போகும்போது கிடைக்குது. ஆனா அடுத்த சரீரம் ஆணா இருக்கணுமா பெண்ணா இருக்கணுமா, எப்படி இருக்கணும் இந்த தேகம், அதெல்லாம் நம்மளுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி நிர்ணயம் பண்ணப்படுது. அப்ப கர்மத்துக்கு ஏத்த மாதிரி சரீரங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த சரீரத்துக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தேகத்துல முந்தின ஜென்மத்துல என்ன வாசனைகள் இருக்கோ அது டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம என்னன்னா அவசம் அப்படின்னா என்ன அர்த்தம், அஸ்வதந்திரம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுதந்திரமும் இந்த இடத்துல இல்ல. ஒரு அம்மா சொல்லுவாங்க, சாமி என்னை கூட்டிட்டு போக சொல்லு சாமி, கூட்டிட்டு போக சொல்லு சாமி, கூட்டிட்டு போக சொல்லு அப்படின்னா கூட்டிட்டு போக முடியுமா? டெய்லி 2-3 பாட்டிங்க இருக்கு, நமக்கு ஸ்நேகம்லாம் பாட்டிங்க தான். எல்லா பாட்டிகளும் வந்து பாத்தீங்கன்னா போகணும்னு சொல்லுது, போக முடியல. நிறைய பேர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இருக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் நேத்து கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா, நம்ம சாவித்திரி அம்மாவோட மாமனார் நினைக்கிறேன், அவங்க இறந்து போனதுக்கு பிறகு நான் என்ன பண்ண, ஒரு எதுவுமே போடல. எனக்கு பொய்யா வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்றது கூட எனக்கு முடிய மாட்டேங்குது. நான் ஒரே ஒரு இதான் போட்டேன், என்னன்னு கேட்டீங்கன்னா இறை செயல், அவ்வளவுதான். நீங்களோ நானும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ஹெல்ப்லெஸ். ஜென்மத்துக்கும் நம்மளால தடுக்க முடியாது, மரணத்தையும் நம்மளால தடுக்க முடியாது, பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் தான், இது மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். யாருக்கு யாரு ஆறுதல் சொல்ல முடியும், யோசிச்சு பாருங்க. இறந்து போயிட்டார், ஐயோ ஆறுதல் சொல்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி ஆறுதல் சொல்றது? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நம்ம இங்க பிறக்கிறதும் இறக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் இல்லாமல் அந்த பிரகிருதிக்கு வசப்பட்டவர்களாக இருந்து கொண்டு, என்ன தோஷம், ஏன் பிறக்கணும் இறக்கணும், அவித்யா தோஷைஹி பரவசீகிருதம். அவித்யா முதலிய தோஷங்கள் இருக்கே, பஞ்ச கிளேசங்கள் ஆதின்னு போட்டார், அவித்யாதி தோஷைஹி. பஞ்ச கிளேசங்கள் இருக்கா, என்னது அவித்யா, அஸ்மிதா, அவித்யான்ற அவித்யா அஜ்ஞானம், கூட வந்து அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்காரம், நான் தேகத்துல இருக்கிற அபிமானம், கூடவே வந்து பாத்தீங்கன்னா ராகம் துவேஷம் வெறுப்பு, அதுக்கப்புறம் மரண பயம். இந்த 5க்கும் பேரு பஞ்ச கிளேசங்கள்னு பேரு. இந்த கிளேசங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா இதுதான் தோஷம். இந்த கிளேசங்கள்னால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதேகே வசாத், பிரகிருதிக்கு வசப்பட்டு. மொத்தம் என்னது, ஈகோ நம்ம சொல்றோமே, நான் இந்த தேகம் நான், அதுக்கு பேரு அஸ்மிதான்னு பேரு. அஸ்மிதாக்கு அடுத்தது விருப்பு வந்துருது, ராகம். அதுக்கப்புறம் துவேஷம், வெறுப்பு வந்துருது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட எல்லாத்துக்கும் பேசிக்கா இருக்கிறது என்னது, மரண பயம், ஐயோ சரீரம் போயிடுமோன்னு பயம். இந்த 4த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம் எது, இந்த 4 எங்க இருந்து உண்டாகுது சுவாமினா அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். அவித்யிலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் உண்டாகுது. லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம், ராகம் துவேஷம். ராகத்வேஷத்தினால நம்ம என்ன பண்றோம், கர்மாக்களை பண்றோம். கர்மத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப வசமில்லாமல் பிறந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதே வசாத்து ஸ்வபாவ வசாத்து. பிரகிருதினா எங்க சுவாமி இருக்கு சாமி, பிரகிருதி எங்க சாமி இருக்கு, நம்மளுடைய சுவாவம், ஈஸ்வரனோட சுவாவம். அப்போ ஈஸ்வரன் கூடயே இருக்கு. எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கூடயே எது இருக்கு, தூக்கத்தை நம்ம கூடயே இருக்கிறது எது, நான் சுகமா தூங்குனேன்,
கூடவே என்ன சொல்றோம், ஒன்னும் தெரியல. நான் இப்ப கேட்கிறேன், அந்த ஒன்னும் தெரியலன்னு சொல்றீங்களே சுவாமி, அதுக்கு பேர் தான் பிரகிருதி. அது எங்க சுவாமி இருக்கு? என் கூடயே இருக்குங்க, சுபாவமா இருக்கிறது, என்னோட இயல்பாவே இருக்கிறது. விளக்க பொருத்தி வச்சிங்க அப்படின்னா தீபத்தை ஏத்தி வச்சோன்னே இமீடியட்டா தீபத்துக்கு கீழே என்ன ஆகுது? ஷேடோ உண்டாகுது, கருப்பு. அதே மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு கூடயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. அந்த பிரகிருதிக்கு வசப்பட்டவங்களா நம்ம திரும்ப திரும்ப இந்த சரீரங்களானது என்ன பண்ணுது? சூக்ஷ்ம தேகம் உள்ள போகுது, வெளியில வருது, உள்ள போகுது, வெளியில வருது. இதே நடந்துகிட்டே இருக்கு. பிரேக் பண்ணவே முடியல. அவித்யா எப்ப நாசமாகுமோ அப்பதான் இந்த தேகத்தோட சந்ததி என்ன பண்ண முடியும்? ஜென்ம மரணத்தை பிரேக் பண்ண முடியும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 9வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ஆமா ஆமா, ஆச்சாரியர் வசப்பட்டிருக்கோன்னு சொல்ற காரணத்தை சொல்ற. இப்ப சொல்யூஷன் இப்ப அதை நம்ம சொல்றோம்ல, அவித்யா நாசத்தினால எல்லாத்தையும் நாசம் பண்ண முடியும். அவித்யா இருக்கிற வரைக்கும் பிறந்து 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 இருந்துகிட்டே இருக்கும். அவித்யால இருந்து என்ன உண்டாச்சு? அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய நான்ற அகங்காரம், பஞ்ச கிளேசங்கள் எல்லாம் உண்டாச்சு. 4 கிளேசங்களுக்கு ஆதாரம் அவித்யா. அஸ்மிதான்ற இது அகங்காரம், ஜீவ அகங்காரம். ஜீவ அகங்காரம் இந்த தேகத்துல இருந்து போகணும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷத்தை ஃபர்ஸ்ட் நிவர்த்தி பண்ணணும். அப்ப அந்த ராகத்வேஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்மளை கர்மா பண்ண வைக்குது. கர்மா பண்ண வைக்கும் போதெல்லாம் கர்ம பலனுக்காக பிறக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு கர்மா பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்க அனுபவங்கள் வாசனைகளா சேருது. அப்ப கர்மமும் வாசனைகளும் சேர்ந்து 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 நமக்கு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. கர்மாக்கள் எல்லாம் அவித்யா அந்த அவ்யாக்கிருத்தத்துல ஸ்டோர் ஆகுது. வாசனைகள் எல்லாம் நம்மளுடைய சித்தத்துல ஸ்டோர் ஆகுது. இந்த ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஜென்மம் போயிட்டே இருக்கு. சடார சக்கரம் போயிட்டே இருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், என்ன பண்றாரு? ஒரு அவதாரிக்க அடுத்த ஸ்லோகத்துக்கு 9வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க எழுதுற. தர்ஹி அப்படியாகில், அவ்வாறானால் என்னது? தஸ்ய தே பரமேஸ்வரஸ்ய, பரமேஸ்வரன் தானே எல்லாத்தையும் கிரியேட் பண்றார். பரமேஸ்வரன் தானே எல்லாத்தையும் கிரியேட் பண்றார். அதனால தஸ்ய தே பரமேஸ்வரஸ்ய, அப்படிப்பட்ட பரமேஸ்வரனாகிய உன்னிடத்தில் உனக்கு பூத்த கிராமம் விஷமம் விதததஹ, இந்த பூத்த கிராமத்தை எப்படி கிரியேட் பண்ற நீ? ஐயோ, நேற்று ஒரு பூனைக்குட்டி இங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கு, சின்ன பூனைக்குட்டி. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அது ஏதோ ரோகம்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா அப்படியே ரோகமா இருந்துச்சு. பக்கத்துல போய் ஏதாவது ட்ரீட் பண்ணலான்னு பக்கத்துல போனா அது கோபத்துல வந்து பாத்தீங்கன்னா பரண்டி விட்டுருச்சு. நான் அதுக்கப்புறம் அது பக்கத்திலே போகல. அதுக்கு ரோகத்துல இருக்கு, அது என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப அப்படியே சிக்கு பிடிச்சி போய் இருக்கு. மற்ற 2-3 பூனைக்குட்டிக்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா சுத்தி தெரியுது, எல்லாம் பண்ணுது. நான் காப்பாத்தலான்னு போனா கூட வந்து பாத்தீங்கன்னா அதை எதுவுமே பண்ண முடியல. அந்த பூனைக்குட்டி அப்படி இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த மனுஷன் கையில கிடைச்சானா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கிரியேஷன் பண்ண ஆள் மட்டும் என் கையில கிடைச்சான், ஏன் கொஞ்சம் அறிவு இல்லை உனக்கு? கொஞ்சமா கருணை இல்லை? இந்த 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 பூனைக்குட்டியை இவ்வளவு கஷ்டப்படுத்துறியே, உனக்கு என்ன லாபம் இருக்குதுல? ரோட்ல பார்த்தா சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடைக்காம, சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, ஒரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுங்கிட்டு இருக்கு. கூல நல்லா பனி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அம்மாக்கும் போர்வை இல்லை, குழந்தைக்கும் போர்வை இல்லை, நடு ரோட்ல கிடக்குதுங்க அம்மாவும் பிள்ளையும். என்ன ஆள் இந்த ஆளு? கிரியேஷனை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு சும்மா உனக்கு ஏதாவது பண்ணிட்டு எதையா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கோபம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மேல வருது. இதேதான் இங்க ஆச்சாரியார் பூர்வபக்ஷியா இருந்து கேட்கிறார். பூத்த கிராமம் விஷமம் விதததஹ, இந்த பூத்த கிராமம் பூத்த சமுதாயம் இருக்க இந்த கிரியேஷன், இந்த கிரியேஷனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி படைச்சிருக்க நீ? விஷமமா படைச்சிருக்க. ஒரு பூனைக்குட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, பூர்ணிமா வீட்டுல ஒரு பூனைக்குட்டி இருக்கு, நல்ல அழகான பூனைக்குட்டி. அதுக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க, நல்ல பாக்ஸ் பண்ணி அதுக்கு நல்ல மெத்தையெல்லாம் போட்டு அதுக்கு வந்து பூனைக்குட்டி ரொம்ப சௌக்கியமா இருக்கு. அப்ப சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூனைக்குட்டி ஏசியில இருக்கு, சில பூனைக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. குழந்தைங்க நல்லா இருக்கு, ஒரு குழந்தை இதா இருக்கு. மொத்த கிரியேஷன் பாத்தீங்க அப்படின்னா விஷமம்னா விஷமம், சமமே இல்லை, ஈக்குவலா இல்லை, எல்லாம் விதவிதமா கிரியேஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் படைக்கும் போது எல்லாத்தையும் பிராமண சரீரம் மாதிரியே படைக்க வேண்டியதானே? புத்திசாலிகளா, தெளிவா, நல்ல நல்ல குணங்களோட. ஏன் வந்து பாத்தீங்கன்னா சாண்டாளர்களை படைக்கணும், வைசியர்களை, சூத்திரர்களை படைக்கணும்? ரஜோகுண பிரதானமாகவும் தமோகுண பிரதானமாகவும் எதுக்காக சிருஷ்டியை பண்ணணும்? எல்லாத்தையும் ஒரே மாதிரி சிருஷ்டி பண்ணா மனசெல்லாம் நல்ல மனசா இருந்தா, மனசெல்லாம் சாந்தமா இருந்தா இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருமா?
அப்ப படைக்கும் போதே தேகத்திலையும் மனசுலையும் இந்திரியங்கள்லையும் எல்லாம் விதவிதமான குறைகளோடு விஷமமா யார் படைச்சா? பகவான் படைச்சிருக்கார். அப்படி படைச்ச உங்களிடத்துல தன் நிமித்தாபியாம், அதை நிமித்தமா வச்சுக்கிட்டு, விஷம சிருஷ்டிய பண்ண நிமித்தத்தை வச்சுக்கிட்டு, தர்ம அதர்மாபியாம் சம்பந்தக, உங்களுக்கும் கூட நான் ஒரு புண்ணிய கர்மா பண்ணா எனக்கு புண்ணியம் வருது, ஒரு பாப்ப கர்மா பண்ணா எனக்கு பாப்பம் சேருது. அதே மாதிரி இந்த கிரியேஷனை நீங்க பண்ணுனீங்கல்ல பகவானே, உங்களுக்கும் கூட புண்ணிய பாப்பத்தோட சம்பந்தத்தினால என்ன ஆகும்? நான் எப்படி அனுபவிக்கிறனோ அதே மாதிரி நீயும் சம்சாரி ஆயிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பந்தகஸ்யாதி இது இதம் ஆக பகவான். இப்ப வந்துடும், நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணா பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? புண்ணியம் வருது, நல்லா சுகமா இருக்கிறோம். ஒரு பாப்ப காரியம் பண்ணா அதோட பலன் துக்கத்தை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி பகவான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கிரியேஷன் பண்ணியிருக்காரு. இந்த பூனைக்குட்டி படுற கஷ்டம் யாருக்கு போய் சேரும்? அந்த ஆளுக்கு தானே போய் சேரும், அந்த பகவானுக்கு தானே போய் சேரும். அப்ப எத்தனை ஜீவராசிகள் பாத்தீங்கன்னா துக்கப்படுறோம். இந்த துக்கமான சிருஷ்டியை பண்ணா அவருக்கு பாத்தீங்கன்னா மகா படுபாவி. ஈஸ்வரன் தான் இந்த உலகத்திலே மகா பாப்பி. நம்மள எல்லாத்தையும் பாப்பம் பண்ணி வச்சது யாரு? அவர் தானே. அப்ப அவருக்கு தானே பெரிய பாப்பம் போய் சேரும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஸ்லோகம் ஆரம்பிக்குது. இந்த டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே, 15-20 நாளுக்கு முன்னாடியே போன அத்தியாயத்திலேயே நான் பேசிட்டேன். என்ன இது அப்படின்னு கேட்டா, பிரம்மசூத்திரத்துல 2:1:34 பக்கத்துல எழுதிக்கங்க. 2:1:34 பிரம்மசூத்திரத்துல முக்கியமான சர்ச்சா. வைஷம்ய நைர்கிருண்ய வைஷம்ய நைர்கிருண்யே ந சாபேக்ஷத்வாத் ததாஹி தரிசயதி அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம். பகவான்கிட்ட என்ன தோஷம் வரும் அப்படின்னு கேட்டா, வைஷம்யம். வைஷம்யம்னா விஷமமான சிருஷ்டியை பண்றக்கூடிய தோஷம். இது நீங்க லோக்கத்துல எங்க போனீங்கன்னாலும் இதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் என்ன படைச்சார்? எல்லாரும் கேள்வி கேட்கறது. ஏன் என்ன கஷ்டப்படுத்துறார் பகவான்? எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ஒரே புலம்பல், ஒரே மறுமறை. கொஞ்சம் அது கோபம் வரும்போது பகவான் மேல பாத்தீங்கன்னா எடுத்து அடிக்கலாம் போல இருக்கும். சிலையாவது மண்ணாங்கட்டியா, சாமியாவது புண்ணாக்காவது, ஒண்ணும் இல்லை. என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரே அப்படின்னு லோக்கத்தை பார்க்கும்போது நமக்கு இது ஒரு ஐயோ கஷ்டப்படுத்துறாரே பகவானே, ஏன் இது மாதிரிலாம் படைக்கணும்? நானே கேட்கிறேன். நானே போற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பகவானே ஏன் இது மாதிரிலாம் படைக்கணும் அப்படின்னு. அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் என்ன தோணுது அப்படின்னா, பகவான் விஷமமான சிருஷ்டி பண்றார் அப்படின்னு தோஷம் வரும். வைஷம்ய தோஷம் அப்படின்னு பேர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நைர்கிருண்யே அப்படின்னா என்ன அர்த்தம்? கருணையே இல்லாதவர் கடவுள். கரெக்ட் தானே? கருணையா இருந்துச்சுன்னா நம்மளெல்லாம் இப்ப இது மாதிரி உட்கார்ந்து படிச்சு இது மோட்சமா எல்லாமே கிரியேஷனே பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்ல. கிரியேஷன் பண்ண சரி, எல்லாத்தையும் நல்லா ஆனந்தமா வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில ஒரு குழந்தை, கையில கொஞ்சோண்டு ஒரு குட்டி குழந்தைய கையில வச்சிருக்கு. ஒரு பையன் பாத்தீங்கன்னா சின்னோண்டு பையன், 5 வயசு பையன், அவனையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு சின்ன பையில பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர், எதை நம்ம ஷாப்பிங் போனா பாத்தீங்கன்னா பொருள் எல்லாம் போட்டு கொடுப்பானே, அது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல திங்ஸ் எல்லாம் போட்டு இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ரோட்டுக்கு ஒரு பில்டிங் கார்னர்ல இது பண்ணிட்டு இருக்கு. ஒரு பாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பக்கத்துல விழுவுது. இந்த பையன் பாத்தீங்கன்னா பரிதவிக்கிறான். இந்த அம்மா ஒரு கையில அந்த பையனை பிடிச்சுக்கிட்டு, இந்த கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு, பையில சாப்பிட்றதுக்கு ஏதாவது பால் பாட்டில் ஏதாவது வச்சிருக்குமா இருக்கும், பிஸ்கட் ஏதாவது, இதை தூக்கிட்டு அந்த அம்மா பாத்தீங்கன்னா எங்க ஓடுறதுன்னு தெரியாம பரிதவிக்குது. இந்த ஆள் என் கையில கிடைச்சானா என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இது மாதிரி ஒரு பரிதவிக்க விட்டானே, கருணை இல்லை அவனுக்கு? கொஞ்சமாவது கருணை இருக்கா? அப்ப பாத்தீங்கன்னா நைர்கிருண்ய தோஷம் வந்துடும். அவருக்கு கருணையே இல்லை என்ற தோஷம் அவர்கிட்ட வரும். விஷம சிருஷ்டி ஒண்ணு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா கருணை இல்லாதவர் அப்படின்னு. அப்படி தோஷம் வரும்போது பாத்தீங்கன்னா யோக இதுல பிரம்மசூத்திரத்துல சொல்றது ந சாபேக்ஷத்வாத், அப்படி இல்லப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் பாத்தீங்கன்னா சிருஷ்டிய பண்றதுக்கு அவருக்கு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவார் அப்படின்னா, பூர்ணமா ஆனந்த ஸ்வரூபத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எப்படி ஆனந்தமா இந்த சிருஷ்டியை படைச்சிருப்பார். அப்ப பகவானுக்கு சுதந்திரம் இருந்துச்சு அப்படின்னா, சுதந்திரமா இந்த கிரியேஷனை பண்ணணும்னு நினைச்சிருந்தார் அப்படின்னா, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிற பகவான் இந்த ஜெகத்தை எல்லாத்தையும் ஆனந்தமா படைச்சிருப்பார். வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இந்த பகவானுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு
சுதந்திரமும் இந்த சிருஷ்டி விஷயத்துல இல்லை. அப்ப இந்த சிருஷ்டி எதுக்காக படைக்கப்பட்டது? பகவான் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள்லாம் சொல்றாங்க, பகவான் நம்மளை வச்சு விளையாடுறார் அப்படின்னு. எதுக்கு விளையாடணும்? ஆப்த காமசிய காஸ்பிருகா மாண்டூக்கிய காரிக்கால கேக்குது. அவர் எதுக்கு லீலை பண்ணணும்? நம்ம லீலை ஏதாவது பண்றோம் விளையாடுறோம் அப்படின்னா நமக்கு போர் அடிக்குது, ஒரு கேம் ஏதாவது விளையாடலாமா சுவாமி, ஒரு ஷட்டில் காக்கு விளையாடலாம், ஒரு கிரிக்கெட் விளையாடலாம், ஒரு கேரம் போர்டு விளையாடலாம் அப்படின்னு நம்ம போர் அடிக்கும் போது தான் விளையாடுறதுக்கு ஆசைப்படுறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா பூர்ண காமரா இருக்கார், பூர்ண ஆனந்த சுரூபமா இருக்கார். அவருக்கு விளையாடி ஒரு ஆனந்தத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்த கிரியேஷனை வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஏதோ விளையாட்டுக்காக பண்ணார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஆசைப்பட்டு பண்ணியிருக்கார், அவருக்கு ஆசையே இல்லை. ஏன்னா பூர்ண காமகான்னு பேர் அவர் பேர். அப்ப எதுக்காக இந்த ஜெகத்தை படைச்சார்? சுதந்திரம் இருக்கா? சுதந்திரம் பகவானுக்கு இல்லை. அவர் பாட்டுக்கு ஆனந்தமா வாட்டர் பெட்ல படுத்துட்டு இருக்கவர். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சுதந்திரமும் இல்லை. அப்ப எதை பேஸ் பண்ணி இந்த உலகத்தை படைக்கிறார் அப்படின்னா சாபேக்ஷத்வாத், ஜீவர்களுடைய கர்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மூல காரணமா இருக்கு. அவர் எதை வச்சு படைக்கிறார்னா சுதந்திரமா படைக்கல, அவர் ஜீவர்களுடைய கர்மத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த கிரியேஷன் பண்றார். இந்த ஏன் கிரியேஷன் இப்படி இருக்கு? நம்மளோட கர்மா இந்த ஜெகத். அப்ப கன்சியூமர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சியூமர் நம்ம எல்லாரும் கன்சியூமர். ஜீவர்கள் எல்லாம் நம்மள்ட்ட என்ன காசு இருக்கோ, புண்ணிய பாப்பம் இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி ப்ராடக்டை வந்து பாத்தீங்கன்னா பகவான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்ப பகவான் சுதந்திரம் இல்லை, நிரபேட்சமா இல்லை, எதையும் எதிர்பார்க்காம இந்த உலகத்தை படைக்கல. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் படைக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பிரம்மசூத்திரத்துல ஒரு இந்த இது ஒன்று பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை பெய்யறது, மழை மேகம் இருக்குல்ல, மழை மேகம் வந்து எல்லாத்துக்கும் ஒன்னாதான் பெய்யுது. ஆனா விதை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன விதை இருக்கோ அந்தந்த செடிகள் வருது. வாஸ்தவத்துல எல்லாம் ஈக்குவலா இருக்குமா சுவாமி அப்படின்னா எல்லாம் ஈக்குவலா இருக்காது. மழை பெய்யறது ஈக்குவலா பெய்யுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா விதைகள் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான விதைகள் பூமியில இருக்கு. மழை பெஞ்ச மாத்திரத்துல எல்லாம் அந்தந்த விதையில என்ன இருக்கோ அதுதான் முளைச்சு வருது. அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நிமித்த காரண மாத்திரம், சூரியன் மாதிரி, மலை மேகங்கள் மாதிரி எல்லாத்துக்கும் பகவான் சமமாதான் மழைய பெய்யறார். பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கிறது சமமாதான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னு ஒருத்தர் அர்க்கியம் கொடுக்குறார், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது காலையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தர் குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் பண்றோம். அப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பொட்டென்ஷியலா அவங்களுக்குள்ளார ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் என்ன கர்மா இருக்கு, என்ன வாசனை இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் இந்த கிரியேஷன் எல்லாம் நடக்குது. பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நிமித்த காரணமா மாத்திரம் இருக்கார். உபாதான காரணம் மெட்டீரியல் காசு எது அப்படின்னா ஜீவர்களுடைய கர்ம வாசனை. அதனால நம்மளுடைய கர்ம வாசனை தான் இந்த ஜெகத்துக்கு காரணம் ஒழிய பகவானுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிரம்மசூத்திரத்துல அது சொல்லுது. இததான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி ரூபத்துல ஆச்சாரியார் கேட்கிறார். அப்போ பரமேஸ்வரனுக்கு என்ன தோஷம் வந்துடும்? இந்த விஷமத்தன்மையோடு இந்த சிருஷ்டியை படைக்கிற தோஷம் வந்துடும் அப்படின்னு கேட்டா ஸ்லோகம் ஆரம்பிக்குது. நச்ச மாம் தானி கர்மாணி நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தே தனஞ்சய நிபத்னந்தே தனஞ்சய உதாசீனவதாசீனஹ உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தே தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. அற்புதமான ஸ்லோகம். நச்சமாம் தானி, ஹே தனஞ்சய. தனஞ்சயன் தெரியுங்களா? பாருங்களா, பார்த்தன்னு சொன்னார்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனஞ்சயன் வார்த்தை போட்டிருக்காருல்ல. தனஞ்சயத்தி இது தனஞ்சய டு கலெக்ட். தனத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேர்த்தவனுக்கு பேர் வந்து என்ன பேரு? தனஞ்சயன்னு பேரு அர்ஜுனனுக்கு. ஊரெல்லாம் போய் 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 என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜசூய யாகம் பண்றதுக்காக ஊரெல்லாம் போய் கலெக்ட் பண்ணான். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்கோம் தெரியுங்களா? நம்ம எல்லாம் தனஞ்சயன் தான். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நிறைய கர்மாக்களை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து 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 கர்மக்களையும் வாசனைகளையும் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கோம். வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? தனஞ்சய, ஹே தனஞ்சய,
தேஷு கர்மசு. தேஷு கர்மசு அப்படின்னு என்ன அர்த்தம்? மச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. ஹே தனஞ்சய, தேஷு கர்மசு அப்படின்னா இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்றது, ஸ்திதி பண்றது, லயம் பண்றது, அனுகிரகம் பண்றது, திரோதானம் பண்றது, நிகிரகம் பண்றது, இந்த பஞ்சகிருத்தியம், இந்த 5 தொழில்கள்லையும் பாத்தீங்கன்னா பகவான் பண்ற. இந்த 5 காரியத்தையும் பண்ற. என்ன அற்புதம் தெரியுங்களா? சிதம்பரம் நடராஜரை பார்த்தீங்க அப்படின்னா 5 காரியம் பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா இந்த அபயஹஸ்தம், அது பாத்தீங்கன்னா ஸ்திதி கர்த்தாவோட வேலை, விஷ்ணுவோட வேலையை அபயஹஸ்தம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முசலகன் அப்படின்னு அந்த அரக்கனை பாத்தீங்கன்னா காலை வச்சு மெதிச்சுட்டு நிக்கிறாரு பாத்தீங்களா, அதுக்கு பாத்தீங்கன்னா திரோதானம்னு பேரு. அனுகிரகம், அதுக்கப்புறம் திரோதானம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அக்னியை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? சிருஷ்டியை பண்றாரு. அதுக்கப்புறம் அபயஹஸ்த ஸ்திதி பாத்தீங்கன்னா அபயஹஸ்தம். இதுக்கப்புறம் வேற என்ன? இன்னொரு பக்கம் டமரு. டமரு வச்சு பாத்தீங்கன்னா கிரியேஷன் பண்ற. கிரியேஷன், சிருஷ்டி, ஸ்திதி. அக்னி ருத்ரன், லயகர்த்தாவா இருக்கார். பஞ்ச கிருத்தியங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு நடராஜருக்குள்ளார அடக்கி பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் பாத்தீங்கன்னா சொல்லுது. பகவான் பாத்தீங்கன்னா 5 காரியங்களை பண்றாரு அப்படின்னு. ஆனந்த தாண்டவம் ஆடுறாராம். புண்ணாக்கு ஆனந்த தாண்டவம். நீ புண்ணாக்கா பாத்தீங்கன்னா ஆனந்த தாண்டவம் ஆடி நாங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்குல்ல, தோஷம் இருக்கா அப்படின்னா இல்லப்பா. தேஷு கர்மசு, நான் சொல்லக்கூடிய சிருஷ்டி, ஸ்திதி, லயம், நிகிரகம், அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பஞ்ச காரியங்களிலும் எனக்கு என்ன? இந்த தேஷு கர்மசு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அசக்தம் ச, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா டச்சே இல்லாம இருக்கேன். அசக்தம் அப்படின்னா எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல், நான் கிரியேட்டர், நான் பாத்தீங்கன்னா ஸ்திதிகர்த்தா, நான் லயகர்த்தா, நான் அனுகிரகம் பண்றேன், நான் நிகிரகம் பண்றேன், இது மாதிரி எந்த ஒரு அபிமானமும் பற்றுதலும் இல்லாமல் எப்படி இருக்கேன்? உதாசீனவத்து, உதாசீனத்தை உடையவனா. ஏதாவது ஒரு இதுல பாக்குறோம், இங்க ஒருத்தர் மரத்தடியில ஒருத்தர் நான் போகும்போது பார்ப்பேன் அடிக்கடி. நல்ல ஜங்ஷன், அந்த ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா சயன கோலத்துல உட்கார்ந்து படுத்திருக்காரு. ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த சயன கோலத்துல ஜங்ஷன்ல படுத்து ஓரமா இருந்தா எப்படி தெரியுங்களா தெரியும்? லாரி டயர்லாம் பெருசா தெரியும், மனுஷன் போனாவே பெருசா தெரியும். உட்காந்துட்டு கொஞ்சம் கூட கண்டுக்காம படுத்திருக்காருங்க மனுஷன். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அட பாவி மனுஷா, என்ன உதாசீன பாவமா இருக்கும். இந்த உலகத்துல பரபரன்னு ஏதோ போயிட்டு வந்துட்டு இருக்கு, டிராபிக்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் பாட்டுக்கு ஹாயா எனக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படின்னு ரோட்டுக்கு ஓரமா பாத்தீங்கன்னா படுத்துட்டு சயன கோலத்துல இவர் மாதிரி ரங்கநாதர் மாதிரி பாத்தீங்கன்னா படுத்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. உதாசீனவர். என்ன நடந்தாலும் எனக்கு என்ன, வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன, பட்டினத்தார் சொல்ற மாதிரி. எது நடந்தா எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பகவான் எப்படி இருக்காராம்? உதாசீனமா இருக்காராம். இந்த கிரியேஷன்ல எது நடந்தாலும், பூனைக்குட்டி செத்து ஐயோ பூனைக்குட்டி இப்படி இருக்கேன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தைய பார்க்கும்போது ஐயோ பாவம் இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு கஷ்டமா இருக்கு. அப்போ அவருக்கு அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. அவருக்கு எத்தனை பேர் செத்து போனாலும் பரவாயில்ல, லட்சக்கணக்கான பேர் செத்து போனாலும் பரவாயில்ல, இல்ல லட்சக்கணக்கான ஜீவர்கள் உதயமானாலும் பரவாயில்ல, இந்த லோகம் ரொம்ப க்ஷேமமா சௌக்கியமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த விஷயத்திலையும் அவருக்கு என்ன ஆகிறது இல்லைன்னா டச்சே ஆகிறது இல்ல, பற்றுதல் இல்லாமல் அசக்தமா உதாசீனனா பாத்தீங்கன்னா ஆசீனம், உதாசீனமா என்ன பண்றார்? இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற என்னை, மாம் என்னை, தானி கருமான், அந்த கருமங்கள் இருக்குல்ல பஞ்சகிருத்தியம், அந்த கருமங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா நிபத்னந்தி, என்னை பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துவது இல்லை, என்னை பந்தப்படுத்துவதில்லை, கட்டுவதில்லை. இப்ப நீங்களோ நானோ பண்ற எல்லா கருமத்திலையும் நமக்கு என்ன இருக்கு? ஆசக்தின்ற பற்றுதல் இருக்கு. நான் பண்றேன் அப்படின்னு எல்லாத்திலையும் நமக்கு அபிமானம் இருக்கு. அப்ப அபிமானம் இருக்கிறதுனால நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்ற அபிமானத்தை வச்சிருக்கோம். இந்த உலகம் சத்தியம்னு அபிமானம் வச்சிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்றோம்? புண்ணிய கர்மாவை பண்றோம், பாப்ப கர்மாவை பண்றோம், கர்த்திருவ போக்திருத்துவத்தோட பண்றோம். அதனால திரும்ப பிறந்துகிட்டே இருக்கும். கர்மனா பத்தியத்தே ஜந்து, கர்மத்தினால பந்தப்பட்டு நம்ம ஜீவர்கள் என்ன பண்றோம்? திரும்ப கர்மா பண்றோம், திரும்ப பாத்தீங்கன்னா பிறந்துகிட்டே இருக்கும். ஆனா பகவானுக்கு பாத்தீங்க அப்படின்னா கர்மம் பண்றார், ஆனா அந்த கர்மத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம அவர் கர்மத்தை பண்றார்.
அப்படின்னு முடியுது. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சரிய வரப்போகுது நான் சொல்றேன். அதே தான் இருக்கு. 4:14, 14:23, 3:27, 28 நிறைய கொட்டேஷன் இருக்கு. இந்த பாஷ்யத்தை முடிச்சுது. நச்சமாம் பகவான் சொல்றார். மாம்னா யார் எடுக்கணும்? ஈஷம். மாம்னா ஈசன், ஈஸ்வரனா இருக்க என்னை. ஈஷம் மாம், ஈஸ்வரனாகிய என்னை. தானின என்ன அர்த்தம்? அந்த கர்மங்கள். எந்த கர்மங்கள்? பூத்த கிராமசிய விஷம விசர்க நிமித்தானி. இந்த விதவிதமான பூத்த சமுதாயங்களை, ஜீவராசிகளோட கூட்டங்களை வந்து விஷமமா படைக்கிறாரு பாத்தீங்களா? அந்த விஷமமா படைக்கிறத நிமித்தமா வச்சுக்கிட்டு கருமானி, எந்த கர்மங்கள் பண்ணமோ அந்த கர்மத்தோட பலன்கள் இருக்குல்ல, கர்ம பலன். அந்த கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா ந நிபத்னந்தி தனஞ்சய, என்னை கட்டுவதில்லை, பந்தப்படுத்துவதில்லை. ஈஸ்வரனா இருக்கிற என்னை நான் பண்ற சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துவதில்லை. அருமையான ஸ்டேட்மெண்ட் இல்ல, விளையாட்டா பண்ணிட்டு போறார். அதான் பாகவதம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டின்றது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. நமக்கு காலம் வந்து நம்ம சொல்றோம்ல, ஒரு வருஷம், ஐயோ ஒரு வருஷம் அப்படின்றோம். தேவர்களுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த காலம் வந்து ஒரு நாள் ஆயிடுது. அப்ப ஒரு வருஷம் ஒரு நாள் ஆயிடுது. பிரம்மாவுக்கு ஒரு நாள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ எவ்வளவு பெருசு இது. 1000 சதுர்யுகம் ஒரு பகல், 1000 சதுர்யுகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராத்திரி. அப்போ எவ்வளவு பெருசு அவருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் வந்து வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு சின்னது, நம்ம எல்லாம் தெரியவே தெரிய மாட்டோம். இது மாதிரி ஒரு கிரியேஷன் நடக்குதுன்னே பகவானுக்கு தெரியவே தெரியாது. அவரோட சந்நிதியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நடந்துகிட்டே இருக்கு. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம ஆனந்தமா சொரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கருமங்களோட அவருக்கு எந்த ஒரு பந்தமும் உண்டாவதில்லை. தத்திர கருமனாம் அசம்பத்தியத்தே காரணமாக. சுவாமி கருமம் வந்து பாத்தீங்கன்னா அவரை பந்தப்படுத்தல அப்படின்னா அதுக்கு என்ன சுவாமி காரணம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, தத்திர இந்த விஷயத்துல கருமனாம் அசம்பத்தத்துவே, கருமம் அவரை பந்தப்படுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆக சொல்ல ஆரம்பிக்கிறார். உதாசீனவத் ஆசீனம். உதாசீனவத் ஆசீனம்னு அர்த்தம். பகவான் என்ன எப்படி இருக்காருன்னா எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா பட்டுக்கிறதே இல்லைங்க. ஏதோ நடக்கட்டும் சாமி, சிருஷ்டி நடக்கட்டும், ஸ்திதி இருக்கட்டும், எப்படியோ நடந்து போயிட்டு இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும், நடக்கட்டும் சாமி. லயமாயி போச்சு சாமி, எல்லாம் பிரளயமாயி போச்சு, எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் மொத்தமா போச்சு, அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். எதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிடிப்பு இல்லாம, பற்றுதல் இல்லாம உதாசீனனா இருக்கின்றார். நிறைய வீட்டுல ஹஸ்பண்ட் எல்லாமே உதாசீனம் தான். என்னங்க இன்னைக்கு தோசை பண்ணட்டுமா? எதையாவது பண்ணுமா, எதையாவது பண்ணு, நிம்மதியா நான் என்ன விடு, நீ எதையாவது பண்ணு. ஆக்சுவலா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மேக்சிமம் ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உதாசீனர்கள் தான் எல்லா விஷயத்துல, பெரும்பாலும் விஷயத்துல. அப்ப பகவானே வந்து பாத்தீங்கன்னா உதாசீனமா இருக்கார். அந்த உதாசீனவத்து ஆசீனம். உதாசீனவத்துனா உதாசீனன் போல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார்? உட்கார்ந்து இருக்கின்றார், வீற்றில் இருக்கின்றார், சர்வ வியாபகமா ஆதாரமா. யதா உதாசீனா என்ன எடுக்கணும் சுவாமி? உபேக்ஷக. உதாசீனன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அக்கறை இல்லாதவன். உபேக்ஷக அப்படின்னா ஒதுக்கி தள்ளுறவன். எல்லாத்தையும் போட்டும் விடுங்க, போட்டோம் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, விடுங்க அப்படின்னு கஷ்டித்து யாரோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கான்னு வச்சுங்க. ஊர்ல நிறைய பேர் மரத்தடியில் அப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு. எந்த ட்ரெயின் வேணாலும் போட்டும், எந்த ட்ரெயின் வேணா வரட்டும். நாங்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காருவோம். வெறுமனே வேடிக்கை பார்க்கறது. எந்த ட்ரெயின் வந்தாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. ட்ரெயினை வேடிக்கை பார்க்கறது எவ்வளோ ஆனந்தம் தெரியும். இந்த ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு எந்த ட்ரெயின் போனாலும், குட்ஸ் ட்ரெயின் போனாலும் பார்க்கறது, எக்ஸ்பிரஸ் போனாலும் பார்க்கறது, எந்த ட்ரெயின் போனாலும் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. யார் இறங்கி போனாலும் அவங்க இறங்குறதுல இருந்து போய் முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இப்படி நம்ம மாமாவும் இல்லை, சித்தப்பாவும் இல்லை, யாரும் இல்லை, ஃப்ரெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரோடையும் சம்பந்தம் இல்லை, நம்ம ட்ரெயின்ல போறதும் இல்லை. பேசாம உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. உதாசீனனா. எப்படி அவன் உதாசீனனா இருக்கானோ கஷ்டித்து யாரோ ஒருத்தன் ததுவத்து, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானும் கூட எப்படி இருக்கார்? ஆசீனம். அவர் பாட்டுக்கு இருக்காராம், உட்கார்ந்து இருக்காராம். எப்படி? ஆத்மனக அவிக்கிரியத்வாத்.
பகவான் எப்படி இருக்காருன்னா விகாரம் இல்லாதவர், சதா சச்சிதானந்த ஸ்வரூபமா வெறும் பியூர் கான்சியஸ்னஸா இருக்கிறவர் பகவான். அப்படி இருந்துகிட்ட அசக்தம், அவர் எதோடையும் பற்றுதல் இல்லாம. இந்த ரூம்ல பிரகாசம் இருக்கு, இந்த லைட் 4 லைட் போட்டு வச்சிருக்கேன் நான். 4 லைட்டோட பிரகாசமும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பாடம் படிக்கிறார், கீதா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னு அதுக்கு ஏதாவது அபிமானம் இருக்குமா? இல்லை. ஆனா அதனால தான் நான் புக்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப பாடம் எடுக்கிறது அந்த பிரகாசம் இல்லைன்னா என்னால பாடம் படிச்சு கொடுக்க முடியாது. பவர் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், பாடம் நின்று போயிடும். இப்ப நான் கேட்கிறேன், யாருனால பாடம் படிக்கிறேன்? அந்த பிரகாசத்தினால. சரி, அந்த பிரகாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல பகவத்கீதை படிச்சாலோ இல்ல படுத்து தூங்குனாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்டோரி புக்கு படிச்சாலோ இந்த பிரகாசத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? நான் படுத்து தூங்கினாலும் சரி, ஜபம் பண்ணாலும் சரி, பாடம் எடுத்தாலும் சரி, என்ன பண்ணினாலும் இந்த பிரகாசம் என்ன பண்ணுது? வெறுமனே பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கு, நிர்விகாரமா இருக்கு. அதே மாதிரிதான் பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா சூரியன் மாதிரி பிரகாசமா எல்லாத்தையும் பிரகாசம் பண்றார், எதோடையும் பற்றுதல் அடையாம இருக்கார். அப்படி இருக்கிறவர் பல ஆசங்க ரகிதம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தோட பலன்லையும் பற்றுதலே இல்லை. நான் இவ்வளவு அருமையான சிருஷ்டி ஒண்ணு பண்ண போறேன், இதனால எனக்கு இது அடையட்டும் அப்படின்னு அவருக்கு ஏதாவது அடைய வேண்டி இருக்கா? அவருக்கு அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஆப்த காமஸ்ய காஸ்பிருகா. மாண்டுக்கிய காரிக்கால கேட்கிறார், எல்லாத்தையும் அடைஞ்சவர் அவர். ஒரு கருமத்தை பண்ணிதான் அடையணும்னு ஒரு அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. இப்ப நமக்கெல்லாம் ஒரு கர்மத்தை பண்ணி அதோட பலனை அடையணும் நம்ம. ஆனா வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடைஞ்சவர், அதனால அவருக்கு பலன் மேல ஆசையே வராது. பலன் இல்ல, ஆசை இல்லாதவரா, அபிமான வர்ஜிதம். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது என்னது, நமக்கு பலன் மேல ஆசை இருக்கு, பகவானுக்கு பலன் மேல ஆசை இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் காமம் இருக்கு, பகவான் ஆப்த காமரா இருக்கார், பூர்ண காமரா இருக்கார், எல்லாத்தையும் அடைஞ்சவரா இருக்கார். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இருக்கு, எதோட? இந்த தேகாதிகளோட, நான் கர்த்தா நான் போக்தான்னு. ஆனா பகவானுக்கு என்ன இருக்குன்னா அபிமான வர்ஜிதம் அகம், அபிமானமே இல்லாதவர். எந்த அபிமானமும் அவருக்கு இல்லவே இல்லை, தான் சச்சிதானந்தம் அப்படின்னு இருக்கார். அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா அகம் கரோமி இதி, என்ன அபிமானம் இல்லை, நான் செய்யறேன் நம்ம எல்லாத்தையும் பண்றோம். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன்ற அபிமானம் இல்லவே இல்லை. இது தேசு கர்மேசு, இந்த விதமா பஞ்ச கிருத்தியங்கள் சொல்லக்கூடிய 5 தொழில்கள்லயும் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அபிமானமும் இல்லை, அதே மாதிரி பலன் மேல ஆசையும் இல்லை. அப்படி இருந்துகிட்டு அத்தக ஆகையினால் அந்நிய அபி கர்த்திருவ அபிமான அபாவா. இப்ப ஆச்சரியர் நிர்ணயத்துக்கு வர, யாரெல்லாம் இந்த மாதிரி பகவானுக்கு கர்த்திருவ அபிமானம் இல்லை, பலன் மேல ஆசை இல்லை, அப்ப அந்த கர்மம் அவரை பந்தப்படுத்துறது இல்லை. ஆகையினால் அந்நிய அபி, இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம கூட மற்றவர்களும் கூட பகவான் மாதிரியே மற்றவர்களும் கூட கர்த்திருவ அபிமான அபாவக, கர்த்திருவத்தை விட்டுட்டு எல்லா கர்த்திருவத்தையும் நான் பண்ணல நான் பார்க்கிறேன், நான் பண்ணல நான் பார்க்கிறேன், நான் திரஷ்டா, இந்த சரீரத்துல கர்மங்கள் நடக்குது, நான் எதையும் பண்றவன் இல்லை, பண்றதெல்லாம் மாயாதான் பண்ணுது, பிரகிருதி தான் பண்ணுது, 3 குணங்கள் தான் பண்ணுகிறது, நான் பண்ணவில்லை அப்படின்னு கர்த்திருவ அபிமானத்தை விட்டுட்டு, கர்த்திருவ அபிமான அபாவக பலசங்க அபாவகச்ச, பலன் மேல இருக்கிற ஆசையையும் விட்டுட்டு கர்த்திருவ அபிமானத்தையும் விட்டுட்டு யார் இருக்கானோ அவன் இந்த அபந்த காரணம், பந்த காரணம் இல்லாதவனா அந்யதா கர்மபிகி பத்தியதே மூடக. ஆச்சரிய சொல்றார், அவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா அபந்த காரணம் பவதி, அவனுக்கு பந்த காரணம் இல்லாம போயிடும். அதே நேரத்துல அந்யதா, இதுக்கு வேறா. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்மளும் நம்ம பண்ற கர்மத்துல நான் பண்றேன்ற கர்த்திருவத்தை விட்டுறணும். இதனால எனக்கு இது நடக்கும்னு ஆசையை விட்டுட்டு கர்மா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளும் பகவான் மாதிரியே பந்தப்பட மாட்டோம். அந்நியதா அப்படின்னு அர்த்தம், இதற்கு வேறாக என்னது, கர்மபிகி பத்தியதே மூடகா, கர்மத்தினால் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுகின்றான் முட்டாள் மூர்க்கன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கோஷக்காரவத்துனா 2-3 சப்தங்கள் இருக்குதுக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோஷக்காரவத்துன்னு ஒண்ணு இருக்கு, கோஷக்கார அப்படின்னு பேரு. நத்தை இருக்குல்ல, நத்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஷக்காரகன் பேரு. என்ன பண்ணும், நத்தையை வந்து பாத்தீங்கன்னா இப்படி தட்டினீங்கன்னா உள்ள போய் ஒளிஞ்சிக்கும்.
இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதா காலமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தினால மூடியே இருக்கு. நம்மளை மூடி சுத்தி கர்மத்தினாலும் கர்ம பலன்களாலும் அபிமானத்தினாலையும் ஆசையினாலையும் எப்படி நத்த ஓட்டுக்குள்ளார நத்த போய் ஒளிஞ்சுக்குதோ அது மாதிரி நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோஷத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கோம், ஒரு கூட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கூட்டை உடைக்கவும் முடிய மாட்டேங்குது. அது மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம், அது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மாறாக அந்த பேன் மாதிரி இருக்குல்ல, பக்கத்துல நத்தைன்னு போட்டுங்க, அதுக்கப்புறம் கொசுன்னு போட்டுங்க. கோஷக்கார அப்படின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல டீக்காரங்க யூஸ் பண்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேன், தலையில பேன் இருக்குல்ல, இந்த கூட்டுப்புழு கூட வந்து பாத்தீங்கன்னா அது பேரு. கூட்டுப்புழு வந்து பாத்தீங்கன்னா கூட்டுக்குள்ளார போய் தானே வந்து பாத்தீங்கன்னா கூடை கட்டிக்கிட்டு தானே உள்ள போய் இருந்துக்கும். கோஷம்னா என்ன அர்த்தம்னா கவர்னு அர்த்தம், தானே போய் உள்ள இருந்துக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நத்தையும் தன்னோட கூட்டுக்குள்ளார தானே ஒளிஞ்சுக்கும். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொசு வந்து என்ன பண்ணிக்கும், அப்ப நான் கொசு வந்து பாத்தீங்கன்னா கொசு வலைக்குள்ளார மாட்டிக்குது இல்ல. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம் தெரியுங்களா உங்களுக்கு, கொசு வலை வந்து பாத்தீங்கன்னா கொசுக்கு தானேங்க கொசு வலை போடணும், மீனுக்கு தானே வலை போடுறீங்க. நம்ம ஏங்க கொசு வலையை கட்டிட்டு நம்ம ஏங்க உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். மற்றதுக்கெல்லாம் கொசு வலைய வந்து வெளியில போடுறோம், கொசு வலையை மட்டும் நம்மளை சுத்தி நம்ம வலை கட்டிக்கிறோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜீவராசிகள் என்ன பண்ணுது அப்படின்னா கர்மத்தினாலும் ஆசையினாலையும் தன்னை சுத்தி தானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓடு மாதிரி ஒரு கிரியேஷன் பண்ணி அதுக்குள்ளார தானே மாட்டிக்கிறது. அது மாதிரி அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றார். அதே மாதிரி மூடர்கள் என்ன பண்றாங்கன்னா முட்டாள்கள் பந்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி முடியும். இதுக்கு என்ன கொட்டேஷன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அருமையான கொட்டேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 4:14 பகவான் சொல்றார். 4:14 ரொம்ப முக்கியமான மந்திரம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷஹ தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். 4:13 4:14 ரெண்டு ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், என்னால் 4 வர்ணங்களை உடைய இந்த கிரியேஷன் ஆனது செய்யப்பட்டது. எப்படி? குணகர்ம விபாகஷக, குணத்தையும் கர்மத்தையும் கொண்டு அவங்கவுங்க குணம் அவங்கவுங்களுடைய கர்மம் அதை வச்சுக்கிட்டு இந்த கிரியேஷனை நான் 4 வர்ணங்களை உடையதாக படைத்தேன். தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், இது எல்லாத்தையும் நான் தான் செய்தேன் என்றாலும் கூட, நான் தான் கர்த்தா இதுக்கெல்லாம், ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அகர்த்தாரம் அவ்யயம் வித்தி, என்னை நீ எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவான் இந்த கிரியேஷனை பண்ணவே இல்லை, அவர் அகர்த்தா, நான் தான் பண்ணேன். என்னங்க இது அநியாயமா இருக்கு, நீங்க தான் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா என்னை எப்படி அறியணும்? அகர்த்தா என்று அறிய வேண்டும். அவ்யயம், என் நிலையில் இருந்து மாறாதவன், சச்சிதானந்தமா இருந்துகிட்டு இந்த கிரியேஷனை பண்றேன் அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 4:13 சொல்ற. அப்ப இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமித்த காரணம். பகவான் எப்படி இருக்கார்? பரிஜன்யவத், மலை மேகங்கள் மழை பெய்யற மாதிரி பகவான் நிமித்தமா இருக்கார். இந்த ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கிரியேஷன் நடக்குது. யாரு பண்றா? மாயா பண்ணுது. இவர் வெறும் சந்நிதி மாத்திரமா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் இல்லைன்னா கிரியேஷன் நடக்காது. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பண்ணாம இருக்க, ஆனா இவர் இல்லைன்னா கிரியேஷன் இல்லை. அப்ப மழை இல்லை அப்படின்னா செடி கொடியெல்லாம் வராது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் செடி கொடி எதையுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் உண்டு பண்ணல. அப்ப அதுல இருக்கக்கூடிய புளிப்பான மாங்காய், இனிப்பான மாம்பழம், இது மாதிரி எதா இருந்தாலும் அது வந்து அவருக்கு சாரவே சாராது, மலைக்கு போய் சேரவே சேராது. சூரியனோட பிரகாசத்துக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா தானியங்களையும் உற்பத்தி பண்றது சூரியன் தான், சூரிய பிரகாசம் தான். நம்ம விவகாரம் பண்றதெல்லாம் சூரிய பிரகாசத்துல விவகாரம் பண்றோம். ஆனாலும் நம்மளோட கர்மங்கள்ல எதோடையும் சூரியனோட பிரகாசத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப அதே மாதிரி பகவான் இதை எல்லாத்தையும் படைக்கிறார் நிமித்த காரணமா இருந்துகிட்டு. ஆனா இதோட அவருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, தன் நிலையில மாறாம அவர் இருக்கார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து 14வது ஸ்லோகம் சொல்றாரு. இது அப்படியே டிட்டோவா இருக்கு. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா இதி மாம் யோபி ஜானாதி கர்மபிர்ன சபத்யதே. என்னை கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துவதில்லை. பகவான் சொல்றார், நான் இந்த கிரியேஷன் எல்லாம் பண்ணினாலும் கூட இந்த கர்மங்கள் என்னை பந்தப்படுத்துவதில்லை. அது மட்டும் இல்லை, எனக்கு கர்ம பலன்கள் ஆசையும் இல்லை.
அப்போ அதனால இந்த விதமா எவன் என்னை அறிகின்றானோ, யோ அபிஜானாதி, என்னை அறிகின்றானோ, தன்னையும் அறிகின்றானோ, இந்த விதமாவே நான் எப்படி பிரகாசமா இருக்கணும், அதே மாதிரி நானும் கூட பிரகாசமா இருக்கேன். இந்த கர்மேந்திரியங்கள் கர்மா பண்ணுது, ஞானேந்திரியங்கள் கர்மா பண்ணுது, நான் பண்ணவில்லை, நான் சாட்சி, நான் திரஷ்டா அப்படின்னு எவன் அறிகிறானோ அவனும் கூட கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை அப்படின்னு 4வது சாப்டர்ல 14வது ஸ்லோகம், 13, 14. அதுக்கப்புறம் 3:27, 28. 3:27, 28 நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:27 சொல்லுது, ரொம்ப அருமையான ஸ்லோகம். 3:27 பிரகிருதே கிரியமானானி குணை கருமாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. முக்கியமான ஸ்லோகம் இது. இவன் என்ன பண்றான், நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன்ல, நான் சுகமா தூங்குனேன், இப்போ சுகம்தான், நான் சச்சிதானந்தம். நான் இந்த நானுக்கு பக்கத்துல இருக்கிற பிரகிருதின்னு சொல்றமே, ஒன்னும் தெரியல, அதான் திரிகுணாத்மிகா மாயா பிரகிருதின்னு பேர். இந்த திரிகுணாத்மிகா மாயையிலிருந்து என்ன உண்டாச்சு? புத்தி. வேக்க பார்க்கும்போது புத்தி, பிராணன், புத்தி, மனசு, இந்திரியங்கள், இந்த தேகம், இந்த ஜெகத், இதெல்லாம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா பிரகிருதியிலிருந்து வெளிப்பட்டுச்சு, திரும்ப லயமாகும். பிரகிருதியிலிருந்து வெளிப்பட்டுச்சு, திரும்ப லயமாகும். அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது எல்லாம் மாயிக்கம், மாயாமயம். இதுக்கு வேற யார் இருக்கா? நான் இருக்கேன். இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நான் இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு சுவாமி காரியம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயையில் இருக்கக்கூடிய 3 குணங்கள் காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த தேகாதிகள் எல்லாம் மாயைய, வெளியில இருக்கிறதெல்லாம் மாயாமயம். இதுல ஆக்ஷன் பண்றது குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக, பிரகிருதியோட 3 குணங்கள் எல்லா கருமங்களையும் செய்கின்றன. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு தெரியுங்களா, நான் அப்படின்னு பிரிச்சு பார்க்காம, நான் பார்ப்பவன் திரஷ்டா அப்படின்னு பிரிச்சு பார்க்காம, இந்த தேகாதிகள் பண்ற எல்லா கருமத்திலையும் நாம் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம்? அகங்கார விமூடாத்மா, முட்டாளா திருஷ்யத்தையும் திரஷ்டாவையும் பிரிச்சு பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டோம்? மோகத்தை அடைஞ்சு நான் கர்த்தா அப்படின்னு அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யத்தை. முட்டாள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 27, 3:27. அதுக்கப்புறம் தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம அதுக்காக தான் முயற்சி பண்றோம். நல்லா பிரிச்சு தெரியறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தத்துவவித்து மகாபாகு. 3:28 தத்துவவித்து மகாபாகு குணகர்ம விபாகயோகோ குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. அற்புதமான ஸ்லோகம். தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான்? தத்துவம்னா என்னது? யதார்த்தம். எது யதார்த்தம் சுவாமி அப்படின்னா நான் பார்ப்பவன் திரஷ்டா. தேகத்தை பார்க்கிறேன், தேகம் நான் இல்ல. மனசை பார்க்கிறேன், மனசு நான் இல்ல. இந்த வாக்கை நான் பார்க்கிறேன், நான் வாக்கு இல்ல. இது எல்லாம் அறியப்படும் திருஷ்யம். நான் திரஷ்டா, நான் பார்ப்பவன். எனக்கு வந்து தேகம் இல்ல, எனக்கு மனசு புத்தி எல்லாம் இல்ல. இது எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் விவேகம் பண்ணி குணங்களையும் குணத்தோட காரியங்களையும் எல்லாத்தையும் பிரிச்சு சத்வரஜஸ் தமஸ் எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் தான்ல இருந்து பிரிச்சு பார்த்து எவன் அறிகிறானோ அவனுக்கு பேர் தத்துவவித்துன்னு பேர். அந்த தத்துவத்தை அறிந்தவன் குணாகுணேஷு வர்த்தந்தை இதி. இது எல்லாம் இந்த தேகாதிகள் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். யோக சூத்திரத்தில் லட்சணம் பார்த்திருக்கோம். என்னது? பிரகிருதி பிரவருத்தி பிரகாஷ பிரவருத்தி ஸ்திதிசீலம் திருஷ்யம். பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். அப்ப இந்த பூத்தங்கள் பஞ்சபூத்தங்கள் வெளியில என்னெல்லாம் இருக்கோ, இந்த இந்திரியங்களா எதெல்லாம் இருக்கோ, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன், இது எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாம் 3 குணங்களோட காரியம். வெளியில இருக்கிறதெல்லாம் குணங்களோட காரியம். அப்ப என்னுடைய இந்திரியங்கள் வெளியில இருக்கக்கூடிய இந்த புஸ்தகம்ன்ற குணத்தினாலான இதோட என்னாவது கான்டாக்ட் ஆகுது. குணங்கள் நான் படிக்கிறேன், நான் படிக்கல, கண்ணு படிக்குது, கண்ணு பாக்குது. எதை பாக்குது? புஸ்தகத்தை. புஸ்தகமும் 3 குணங்களாலான மாயா. இந்த கண்கள் முதலிய இந்திரியங்களும் 3 குணங்களாலான மாயா.
அப்ப மாயையில இயங்குது, குணங்களில் விவகாரம் நடக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மத்துவா. இவ்வாறு சிந்தனை பண்ணிக்கிட்டு சிந்தனைச்சு என்ன பண்றாங்க, ந சஜ்ஜதே, இந்த எந்த கர்மத்தோடும் பாத்தீங்கன்னா சம்பந்தப்படுவதில்லை. அப்ப தத்துவத்தை அறியறதுக்கு ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா அறியறது, ஈஸ்வரனும் பாத்தீங்கன்னா எதோடும் பந்தப்படாம இருக்கார் சச்சிதானந்தமா. நானும் கூட பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாதவனா இருக்கேன் அப்படின்னு ஒதுங்கிக்கிறது. இதுக்கு இன்னொரு ஸ்லோகம் என்ன சுவாமி அப்படின்னா 14:23 பக்கத்துல போட்டு 14:23 முக்கியமான ஸ்லோகம் சொல்ற. யாரு பாத்தீங்கன்னா குணாதீத்தன் நம்ம சொல்றோமோ அவனுக்கு லட்சணம் சொல்றார். உதாசீனவதாசீனஹ குணைர்யோன விசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நீங்கதே. குணாதீத்தன் ஆகணும், முக்தி அடைன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா குணாதீத்தன் ஆகிறதுன்னு பேரு. குணாதீத்தன்னா என்ன சுவாமி அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல பகவானுக்கு சொல்லிச்சுல, உதாசீனவதாசீனம் அசக்தம் தேசு கர்மசுன்னு இந்த 9வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்குல்ல, இது அப்படியே நம்மளோட ஞானியின் இடத்துல சொல்லுது. ஞானி புருஷன் தத்துவத்தை அறிந்தவன் எப்படி இருக்கான் அப்படின்னா உதாசீனவதாசீனக. ஞானியும் என்ன பண்றான், உதாசீனனா இருக்கான். இந்த உலகத்துல எந்த காரியத்தையும், வானம் கீழே வந்துருச்சு சுவாமி, பூமி மேல போச்சு சுவாமி, ஓ அப்படியா, எந்த ரியாக்ஷனும் இருக்காது, இருந்துட்டு போட்டோம். வானம் மேல வந்த வானம் கீழே வந்தா என்ன, பூமி மேல போனா என்ன, ஒரு சம்பந்தமும் இல்லை. வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு கீழே தாழ்ந்தால் என்ன, என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா மாயையில எது வேணாலும் சம்பவிக்கும். அகட்டனாகட்ட எதி பட்டியசி மாயா. இந்த மாயா என்ன வேணாலும் நடத்தி காட்டுவா, எதை வேணாலும் பண்ணுவான்னு தெரியும். அதனால எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஞானி புருஷன் உதாசீனவதாசீனக, உதாசீனனை போல பாத்தீங்கன்னா வீற்றிருக்கின்றான். குணை யோன விசால்யத்தை, இந்த 3 குணங்களால எதோடையும் சம்பந்தம் இல்லாமல் அசையாதவனா இருக்கான். குணாவர்த்தந்த இத்தியவ, குணங்கள்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேகாதிகள் எல்லாம் 3 குணங்கள், வெளியில இருக்கிறதெல்லாம் 3 குணங்கள், இது 2 விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் சாட்சி, நான் திரஷ்டா அப்படின்னு எவன் பாத்தீங்கன்னா யோ அவதிஷ்டதி நேங்கத்தை, அசையாமல் தன் சொரூபத்தில் நிலை பெற்றிருக்கிறானோ அவனுக்கு பேர் தான் குணாதீதன், முக்த புருஷன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப நம்மளும் கூட பாத்தீங்கன்னா கர்மத்துல எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு நான் பார்ப்பவன் அப்படின்ற எஸ்டாப்ளிஷ் ஆனோம் அப்படின்னா, ஆசை இல்லாம இதையெல்லாம் மாய்க்கும் ஆசைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னா, அப்படி உட்கார்ந்தோம் அப்படின்னா பகவான் மாதிரியே நம்மளும் கர்மத்தினால பந்தப்படாமல் இருக்க முடியும். இதான் ஆச்சாரி சொல்லி முடிக்கிறார். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம்.